Hello friends, வணக்கம் and welcome to the Pangu Sandhai. Nifty 50 இன்னைக்கு 143 கொடுத்திருக்கு. அதாவது இன்னைக்கு Nifty 50 வந்து கிட்டத்தட்ட 143 பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகி 0.89% பாசிட்டிவ்ல 16132ல க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் அதுவே இன்னைக்கு பேங்க் நிஃப்டி வந்து கிட்டத்தட்ட 596 பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகி 1.74% பாசிட்டிவ்ல 34920ல க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் இன்னைக்கு ஓவரால் மார்க்கெட்ல மெட்டல்ஸ் அண்ட் ரியாலிட்டி ஸ்டாக்ஸ் தான் ரொம்பவே பாசிட்டிவ் ரியாக்ட் ஆயிருந்தது. அண்ட் அப்படி மெட்டல் ஸ்டாக்ஸ் வந்து ரொம்பவே பாசிட்டிவ் ரியாக்ட் ஆனதுக்கு முக்கியமான காரணம்னு பார்த்தீங்கன்னா சைனா வந்து முன்னாடி இல்லாத அளவுக்கு பாண்ட் சேல்ஸை பண்ணி ஸ்டிம்லஸ் அனௌன்ஸ் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இது அவங்களோட ஓவரால் எக்கனாமிக் பாசிட்டிவ்ன்றதுனால அது முக்கியமாக மெட்டல் ஸ்டாக்ஸை ரொம்பவே பாசிட்டிவாக ரியாக்ட் பண்ண வச்சிருக்கு. ஸோ இன்னைக்கு ஓவரால் மார்க்கெட் கொடுத்த 143ன்றது உங்களுக்கு பாசிட்டிவாக இருந்ததா நெகட்டிவாக இருந்ததான்றதை கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, அடுத்த ரியாலிட்டி ஸ்டாக்ஸோட அப்டேட்னு பார்க்குறப்போ சோபா வந்து அவங்களோட Q1 பிஸ்னஸ் டேட்டா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் இந்த Q1ல ஹையஸ்ட் எவர் குவார்டர்லி சேல்ஸ் வால்யூம் ரிப்போர்ட்டாக இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த Q1ஓட சேல்ஸ் வால்யூம் வந்து போன குவார்ட்டரோட கம்பேர் பண்ணுறப்போ ஆல்மோஸ்ட் ஃப்ளாட்டாக இருக்கிறதாவும் அண்ட் அது போன வருஷத்தோட கம்பேர் பண்ணுறப்போ 52% அதிகம்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அதுவே டோட்டல் சேல்ஸ் வேல்யூன்றது போன குவார்ட்டரோட கம்பேர் பண்ணுறப்போ 3% அதிகமாக இருக்கிறதாவும் அண்ட் போன வருஷத்தோட கம்பேர் பண்ணுறப்போ 68% அதிகமாக இருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. அண்ட் இதே போல் ஆவரேஜ் ப்ரைஸ் ரியலைசேஷன் வந்து போன குவார்ட்டரோட கம்பேர் பண்ணுறப்போ 2% அதிகமாக இருக்கு அண்ட் போன இயரோட கம்பேர் பண்ணுறப்போ 11% அதிகமாக இருக்கு. அண்ட் இந்த வாட்டி பெங்களூரோட சேல்ஸ் வால்யூம் அண்ட் வேல்யூ தான் ரொம்பவே அதிகமாக வந்திருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. அண்ட் ஓவரால் கம்பெனியோட கேஷ் ஃப்ளோவும் ஹெல்த்தியாக இருக்கிறதாவும் அண்ட் இதனால் நெட் டெட் வந்து குறைஞ்சிருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. அண்ட் இதே போல நைட் ஃப்ராங்க் இந்தியான்றவங்க ரெசிடென்ஷியல் செக்டர் ரிலேட்டடாக ரிப்போர்ட்டை வந்து பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அதில் அவங்க என்ன மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா இந்தியாவோட ரெசிடென்ஷியல் செக்டர்ன்றது 2013ல சேல்ஸ் ஆனதுக்கு அப்புறமா இந்த கேலண்டரோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல தான் அதிகமான சேல்ஸ் நடந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஓவரால் அப்டேட்னால இன்னைக்கு ரியாலிட்டி செக்டரே பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக இருந்தது. ஸோ அப்படி நிஃப்டி ரியாலிட்டி இண்டெக்ஸ்ன்றது இன்னைக்கு எந்த அளவுக்கு ரைஸ் ஆயிருக்குன்னு பார்க்குறப்போ இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே நிஃப்டி ரியாலிட்டி இண்டெக்ஸ்ன்றது ஆல்மோஸ்ட் 2.62% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் அதில் ஸ்பெசிஃபிக்காக எந்த ஸ்டாக் வந்து அதிகமாக ரைஸ் ஆயிருக்குன்னு பார்க்குறப்போ ஓவரால் நிஃப்டி ரியாலிட்டி இண்டெக்ஸ்லயே இன்னைக்கு சோபாவோட ஷேர் பிரைஸ் தான் ரொம்பவே அதிகமாக ரைஸ் ஆயிருக்கு. அதாவது எண்ட் ஆஃப் த டே ஆல்மோஸ்ட் 9.83% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து பெல் அதாவது பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல்ஸ் லிமிடெடோட அப்டேட்டை பார்க்கலாம். இன்னைக்கு பெல் கம்பெனி வந்து இந்தியாவோட லார்ஜஸ்ட் ஃப்ளோட்டிங் சோலார் பிவி பிளான்ட்டை கமிஷன் பண்ணிருக்கிறதா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அதாவது தெலங்கானாவோட NTPC ராமகுண்டம்ன்ற இடத்துல 100 மெகாவாட் கெப்பாசிட்டி கொண்ட ஃப்ளோட்டிங் சோலார் பிவி பிளான்ட்டை கமிஷன் பண்ணிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இதை நேச்சுரல் ரா வாட்டர் ரிசர்வாயர் மேலே இன்ஸ்டால் பண்ணிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால லேண்ட் ரிசோர்ஸஸை சேவ் பண்ணதாகவும் அண்ட் வாட்டரோட எவாபரேஷனை தடுக்கிற விதமாகவும் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த சோலார் பிளான்ட்டுக்கு தேவைப்படுற மேஜர் காம்பனன்ட்ஸ் எல்லாமே வந்து இண்டிஜீனியஸ் அதாவது இந்தியாலே தயாரிச்சதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓவரால் இந்த லேட்டஸ்ட் சோலார் பிவி பிளான்ட்ன்றது பெல் கம்பெனி கமிஷன் பண்ண தேர்ட் ஃப்ளோட்டிங் சோலார் ப்ராஜெக்ட்னு சொல்லலாம். அதாவது ஃபர்ஸ்ட் வந்து NTPC சிமாத்ரின்ற இடத்துல 25 மெகாவாட் கெப்பாசிட்டி கொண்ட ஃப்ளோட்டிங் சோலார் ப்ராஜெக்டை வந்து கமிஷன் பண்ணிருக்காங்க. அடுத்து NTPC காயம்குளம்ன்ற இடத்துல 22 மெகாவாட் கெப்பாசிட்டி கொண்ட ஃப்ளோட்டிங் சோலார் ப்ராஜெக்டை கமிஷன் பண்ணிருக்காங்க. அண்ட் இப்போ NTPC ராமகுண்டம்ன்ற இடத்துல 100 மெகாவாட் கெப்பாசிட்டி கொண்ட ஃப்ளோட்டிங் சோலார் ப்ராஜெக்டை கமிஷன் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த ஓவரால் அப்டேட்க்கு அப்புறமா இன்னைக்கு பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல்ஸ் லிமிடெடோட ஷேர் பிரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்குறப்போ இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே பெல்லோட ஷேர் பிரைஸ் வந்து ஆல்மோஸ்ட் 2.29% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து எஸ்கார்ட்ஸ் குபோத்தாவோட அப்டேட்டை பார்க்கலாம். எஸ்கார்ட்ஸ் கம்பெனி வந்து ஜூலை 10th இருந்து அவங்களோட டிராக்டர்ஸோட பிரைசஸ் இன்க்ரீஸ் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த பிரைஸ் ஹைக்ன்றது ஒவ்வொரு மாடலுக்கு தகுந்தது போல இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் கமாடிட்டி பிரைஸ் எல்லாமே அதிகமானதுனால தான் இந்த பிரைஸ் ஹைக்கை தவிர்க்க முடியலன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஓவரால் அப்டேட்க்கு அப்புறமா எஸ்கார்ட்ஸோட ஷேர் பிரைஸ் இன்னைக்கு எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்குறப்போ இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே எஸ்கார்ட்ஸோட ஷேர் பிரைஸ் வந்து ஆல்மோஸ்ட் 1.11% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து நைக்காவோட அப்டேட்டை பார்க்கலாம். நைக்கா கம்பெனி வந்து புதுசா க்ளூட்ன்ற பிராண்ட்ல மென்ஸோட இன்னர்வியர் அண்ட் அத்லீஷர் கேட்டகரியில என்ட்ரா இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் இதுக்காக இவங்க கொடுத்த எக்ஸ்சேஞ்ச் ஃபைலிங்ல ஃபர்ஸ்ட் லைனே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபன்னியா இருக்கு. அதாவது the first thing you put on and the last thing you take off is underwear unless you are Superman அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனிவே இவங்களோட க்ளூட்ன்ற பிராண்டோட அண்டர்வேரோட பிரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 499 rupeesலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அதுவே அத்லேஷரோட பிரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 899 rupeesலேருந்து ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க.
அண்ட் இவங்களோட அண்டர்வேர்ல கம்ஃபர்ட் அண்ட் டெக்னாலஜி இன்க்ளூட் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த டெக்னாலஜி எப்படி இருக்குன்னு தெரியல, மேபி வாங்கி போட்டு பார்த்தா தான் தெரியும்னு நினைக்கிறேன். அண்ட் ஆக்சுவலா நைக்காவோட பிராண்ட் பாத்தீங்கன்னா மேஜரா வந்து உமன்ஸோட ஃபேஷன் செக்மெண்ட்ல தான் இது வரைக்கும் அதிகமா இருந்திருக்காங்க. ஸோ இப்போ மென்ஸோட இன்னர்வேர் செக்மெண்ட்க்கு வந்ததுக்கு அப்புறமா இது எந்த அளவுக்கு வைடரா அக்செப்ட் ஆகுதுன்னு பார்க்கணும். அண்ட் நீங்க இந்த க்ளூட்டோட இன்னர்வேர் ட்ரை பண்ணி பாப்பீங்களான்றதை கமெண்ட்ல சொல்லுங்க. இனி விவரல இந்த அப்டேட்னால இன்னைக்கு நைக்காவோட ஷேர் பிரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பாக்குறப்போ இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே நைக்காவோட ஷேர் பிரைஸ் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 3.64% பாசிட்டிவா க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து பவர் கிரிடோட அப்டேட்டை பார்க்கலாம். இன்னைக்கு பவர் கிரிட் ரிலேட்டா முக்கியமா 2 அப்டேட் வந்திருந்தது. அதுல ஃபர்ஸ்ட் பவர் கிரிடோட போர்டு வந்து குஜராத்ல டிரான்ஸ்மிஷன் நெட்வொர்க் எக்ஸ்பான்ஷனுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் அப்ரூவ் பண்ணிருக்கிறதாவும், அடுத்த செகண்ட் அப்டேட் வந்து நேபாள் எலக்ட்ரிசிட்டி அத்தாரிட்டியோட பவர் கிரிட் கம்பெனி வந்து கிராஸ் பார்டர் டிரான்ஸ்மிஷன் லைனை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு 50-50 ஜாயிண்ட் வெஞ்சர் பார்ட்னர்ஷிப் போட்டிருக்கிறதா அப்டேட் பண்ணிருக்காங்க. அண்ட் ஆக்சுவலா மார்க்கெட் க்ளோஸ் ஆகிறதுக்கு ஃபியூ மினிட்ஸ்க்கு முன்னாடியும் ஒரு அப்டேட் வந்திருந்தது. அதாவது பவர் கிரிட் அண்ட் டாடா ப்ராஜெக்ட்ஸ் ரிலேட்டடா சிபிஐ வந்து சில பேர் அரெஸ்ட் பண்ணிருக்கிறதா அப்டேட் வந்திருந்தது. அதாவது பவர் கிரிட் அண்ட் டாடா ப்ராஜெக்ட்ஸோட சில அசோசியேட்ஸை பிரைபரி கேஸ்ல சிபிஐ அரெஸ்ட் பண்ணிருக்கிறதா அப்டேட் வந்திருக்கு. இனிவே இந்த ஓரல் அப்டேட்க்கு அப்புறமா இன்னைக்கு பவர் கிரிடோட ஷேர் பிரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பாக்குறப்போ இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே பவர் கிரிடோட ஷேர் பிரைஸ் வந்து ஆல்மோஸ்ட் 1% பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து இன்னைக்கு என்னோட பொசிஷனோட அப்டேட்டை பார்க்கலாம். இன்னைக்கு என்னோட ஓவரால் பொசிஷனோட எம்டிஎம் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 9600 ருபீஸா இருக்கு. அண்ட் ஆக்சுவலா இன்னைக்கு 3 பொசிஷன்ல இருந்து எக்ஸிட் ஆயிருக்கேன். அண்ட் அதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரொம்ப நாள் லாஸா இருந்த 15,500 புட் ஆப்ஷன் அரௌண்ட் 1700 ருபீஸ் ப்ராஃபிட்ல எக்ஸிட் பண்ணிருக்கேன். அடுத்து நேத்து என்ட்ரா இருந்த 14,500 புட் ஆப்ஷன் அரௌண்ட் 5,800 ப்ராஃபிட்ல எக்ஸிட் பண்ணிருக்கேன். அண்ட் அதே போல 17,500 கால் ஆப்ஷன் அரௌண்ட் 3,400 ருபீஸ் ப்ராஃபிட்ல எக்ஸிட் பண்ணிருக்கேன். அண்ட் இப்போத்துக்கு டெக் மஹிந்திராவோட 960 காலோட லாங் போர்ஷன் மட்டும் தான் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, அடுத்து டைட்டான் கம்பெனியோட Q1 பிசினஸ் டேட்டாவை பார்க்கலாம். டைட்டானோட இந்த Q1 சேல்ஸ் பார்த்தீங்கன்னா போன வருஷத்தோட கம்பேர் பண்றப்போ அரௌண்ட் 205% அதிகமா இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆக்சுவலா போன வருஷம் கொஞ்சம் சேல்ஸ்ன்றது கம்மியா இருந்ததுனால அந்த லோ பேஸை கம்பேர் பண்றப்போ இந்த வாட்டி கொஞ்சம் சேல்ஸ்ன்றது அதிகமாவே இருக்கிற மாதிரி தெரியும். அண்ட் அதுல பர்டிகுலரா ஜுவல்லரியோட சேல்ஸ் பார்த்தீங்கன்னா 207% அதிகமா இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் வாட்சஸ் அண்ட் வேரபிள்ஸோட சேல்ஸ் எல்லாமே அரௌண்ட் 158% அதிகமா இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் புதுசா 120 ஸ்டோர்ஸ் ஓபன் பண்ணிருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆக்சுவலா இந்த Q1ஓட பர்ஃபார்மன்ஸ் ப்ரீ கோவிட் லெவல்ஸ் கம்பேர் பண்றப்போ அதாவது ஏப்ரல் டு ஜூன் 2019 இருந்து இந்த ஏப்ரல் டு ஜூன் 2022 வரைக்கும் 3 இயர்ஸ்ல அரௌண்ட் 20.5% CAGRல க்ரோ ஆயிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இனிவே இந்த ஓரல் அப்டேட்க்கு அப்புறமா இன்னைக்கு டைட்டானோட ஷேர் பிரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பாக்குறப்போ இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே டைட்டானோட ஷேர் பிரைஸ் வந்து ஆல்மோஸ்ட் 5.66% பாசிட்டிவா க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து டீப் இண்டஸ்ட்ரீஸோட அப்டேட்டை பார்க்கலாம். டீப் இண்டஸ்ட்ரீஸ் கம்பெனிக்கு ONGC கிட்ட இருந்து அரௌண்ட் 150 crores வர்த்துள்ள ஆர்டர்ஸுக்கு லெட்டர் ஆஃப் அவார்டு வந்திருக்கிறதா அப்டேட் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த அப்டேட்க்கு அப்புறமா இன்னைக்கு டீப் இண்டஸ்ட்ரீஸோட ஷேர் பிரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பாக்குறப்போ இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே டீப் இண்டஸ்ட்ரீஸோட ஷேர் பிரைஸ் வந்து ஆல்மோஸ்ட் 5.33% பாசிட்டிவா க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து எடிபிள் ஆயில் கம்பெனிஸ் ரிலேட்டடா சோர்சஸ் கிட்ட இருந்து சில அப்டேட்ஸ் வந்திருக்கு. அதாவது கவர்மெண்ட் வந்து இன்னும் ஒரு வாரத்துல இம்போர்ட்டட் குக்கிங் ஆயில்ஸோட பிரைசஸ் 10 ரூபாய் பர் லிட்டர் வரைக்கும் குறைக்கணும்னு ஆயில் மேனுஃபேக்சரர்ஸ்க்கு சொல்லியிருக்கிறதா அப்டேட் வந்திருக்கு. அதாவது லாஸ்ட் 1 வீக்கா வந்து குளோபல் பிரைஸ் எல்லாமே 10% கீழே குறைஞ்சதுனால எடிபிள் ஆயிலோட MRPயும் குறைக்கணும்னு சொல்லியிருக்கிறதா அப்டேட் வந்திருக்கு. அண்ட் இந்தியா ஃபுல்லாவே வந்து கம்பெனிஸோட சேம் பிராண்ட் சேம் பிரைஸ்ல இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அவங்களோட பிராண்டோட MRPன்றது இந்தியா ஃபுல்லாவே சேம் பிரைஸ்ல இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இதை பத்தி ருச்சி சோயான்ற பத்தாஞ்சலி ஃபுட்ஸ் வந்து என்ன அப்டேட் பண்ணிருக்காங்கன்னு பாக்குறப்போ நாங்க ஏப்ரல்ல இருந்தே பாம் ஆயிலோட பிரைசஸையும் சோயாபீன் ஆயிலோட பிரைசஸையும் லிட்டருக்கு 20 ரூபாய் வரைக்கும் குறைச்சிருக்கிறதாவும் அண்ட் சன்ஃபிளவர் ஆயிலோட பிரைசஸ் லிட்டருக்கு 25 ரூபாய் வரைக்கும் குறைச்சிருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. அண்ட் இன்னும் 10 to 15 rupees per லிட்டர் குறைக்க போறதாவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஓரளவு கம்பெனியோட மார்ஜின்ஸ் அண்ட் ப்ராஃபிட்டபிலிட்டியை ஓரளவுக்கு இம்பாக்ட் பண்ணும். எனிவே இந்த ஓரல் அப்டேட்க்கு அப்புறமா இன்னைக்கு ருச்சி சோயோட ஷேர் பிரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பாக்குறப்போ இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே ருச்சி சோயோட ஷேர் பிரைஸ் வந்து ஆல்மோஸ்ட் 1.54% நெகட்டிவா க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் வீக் எக்ஸ்பைரி ஆகிற நிஃப்டியோட ஆப்ஷன் செயின் பாக்குறப்போ கால் ஆப்ஷன் சைடில் அதிகம் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்ன்றது இப்போ இமிடியேட்டா 16,500 ஸ்ட்ரைக் பிரைஸ்ல பில்டா இருக்கு. அண்ட் அதுவே புட் ஆப்ஷன் சைடில் அதிகம் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்ன்றது இப்போ இமிடியேட்டா 15,900 ஸ்ட்ரைக் பிரைஸ்ல பில்டா இருக்கு. ஸோ இதோட டேட்டா படி பார்க்குறப்போ அடுத்து நிஃப்டியோட எக்ஸ்பைரி ரேஞ்சுன்றது 15,900ல இருந்து 16,500க்குள்ள இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். ஃபைனலாக ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சின்ன ரெக்வஸ்ட், நம்மளோட ஒர்க் அண்ட் எஃபர்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்து நம்மளை சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஃப்ரீயாகவே சப்போர்ட் பண்ணலாம். ஸோ அதுக்காக நீங்கள் பண்ண வேண்டியது நம்ம வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்ம சேனலோட லிங்க் ட்ரீயோட URL கிளிக் பண்ணிங்கன்னா
ஃபர்ஸ்ட் ட்ரேடிங் ஆர் டிமேட் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்றதுக்கான லிங்க்ஸ் இருக்கும். ஸோ நீங்களோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ புதுசாக ட்ரேடிங் ஆர் டிமேட் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறப்போ இந்த லிங்க்ஸை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக நீங்கள் டேரெக்டாக வெப்சைட்லேருந்து கிரியேட் பண்ணுறதுக்கும் நம்மளோட ரெஃபரல் லிங்கை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணுறதுக்கும் எந்த ஒரு எக்ஸ்ட்ரா சார்ஜஸும் இல்லை. ஸோ டேரெக்டாக வெப்சைட்லேருந்து உங்களோட அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணுறதை விட நம்மளோட இந்த ரெஃபரல் லிங்க்ஸை யூஸ் பண்ணி உங்களோட அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறப்போ நீங்கள் நம்ம சேனலுக்கு பண்ணக்கூடிய உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டாக இருக்கும். அண்ட் அதே போல் நீங்கள் லைஃப் இன்சூரன்ஸில் அப்ளை பண்ணணும்னு நினச்சாலோ இல்லை இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் ப்ரொவைட் பண்ணுற கேரண்டட் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ஸ் ஆர் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஆர் வெஹிக்கிள் இன்சூரன்ஸ்னு இதில் எதில் அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை கிளிக் பண்ணி கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணுங்க. ஸோ இந்த கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ண பிறகு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் அந்த ப்ராடக்டோட ஃப்ரீ டீடைல்டு எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுப்போம். அடுத்து அதில் ஹேசல் ஃப்ரீயாக அப்ளை பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். அண்ட் அப்ளை பண்ண பிறகும் லைஃப் லாங் உங்களுக்கான பர்சனல் சப்போர்ட் ஃப்ரீயாகவே கொடுப்போம். அடுத்து ஃப்ரீ ஃபினான்ஷியல் பிளானிங் கன்சல்டன்சி வேணும்னா இந்த லிங்கை கிளிக் பண்ணி கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணுங்க. அடுத்து ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு லிங்க் ஆகாத அண்ட் அதோட வாலட்டிலிட்டி இல்லாத இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆன பாண்ட்ஸ், டெபஞ்சர்ஸ், இன்வாய்ஸ் டிஸ்கவுண்டிங்னு ஃபிக்ஸ்டு ரிட்டர்ன் கொடுக்குற இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்றதுக்கான ட்ரேட் கிரெட் ஆர் வின்ட்வெல்த்தோட அக்கௌண்ட்டை கிரியேட் பண்றதுக்கு இந்த லிங்கை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணிக்கோங்க. அண்ட் அதே போல கிரிப்டோ கரன்சியில் ட்ரேட் பண்றதுக்கான வேசிரெக்ஸ் அக்கௌண்ட் அண்ட் டாக்ஸ் ஃபைலிங் பண்றதுக்கான குவிக்கோ அக்கௌண்ட்டை கிரியேட் பண்றதுக்கும் இந்த லிங்க்ஸை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபைனலாக நம்மளோட சோஷியல் மீடியாஸில் கனெக்ட் ஆகணும்னா அதாவது டெலிகிராம் சேனல், இன்ஸ்டாகிராம், யூடியூப், ட்விட்டர் அண்ட் ஃபேஸ்புக்கில் கனெக்ட் ஆகணும்னா இங்கே இருக்கிற அதோட லிங்க்ஸை யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணிக்கோங்க. முக்கியமாக நம்மளோட டெலிகிராம் சேனலில் கனெக்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா மார்க்கெட் டைமிங்கில் வர அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். அண்ட் ஈவன் ஒரு ஸ்டாக்கை பற்றி அதோட பாஸ் டேட்டா எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னாலும் நம்மளோட டெலிகிராம் சேனல்ன்றது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இந்தியா புல்ஸ் ஹவுசிங் ஃபினான்ஸை பற்றி ப்ரீவியஸாக என்னென்ன அப்டேட்ஸ் வந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னா நம்மளோட டெலிகிராம் சேனலுக்குள்ள போய் பார்த்தீங்கன்னா சர்ச் பட்டன் இருக்கும். ஸோ அந்த சர்ச் பட்டனை கிளிக் பண்ணி இந்தியா புல்ஸ்ன்னு சர்ச் பண்ணுங்க. ஸோ அப்படி சர்ச் பண்ணதுமே இந்தியா புல்ஸ் ரிலேட்டடாக என்னென்ன ப்ரீவியஸாக அப்டேட் வந்திருக்குன்ற டேட்டா எல்லாமே இங்கே லிஸ்ட் ஆகிடும். அண்ட் ஃபைனலாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க.